இங்கே உள்ள இந்துக்களுக்கு நம்பர் 1 எனிமி இஸ்லாமியர்கள். அடுத்த நிலையில் கிறிஸ்தவர்களை பார்ப்பார்கள். பார்க்காமல் கூட அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்குவாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள். மோகன் பாகவத்தோ மோடியோ ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே வளைகுடா நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்திய நாட்டு மக்கள், தமிழர்கள் எல்லோரும் பரிதவித்து நிற்கிறார்கள். வானூர்தி நிலையங்களில் சிக்கிக்கொண்டவர்கள் யாராவது துபாய் யுனைடெட் அரப் எமிரேட்ஸை சேர்ந்தது. அது ஒரு தனி நாடாக இருக்கும், அதாவது கூட்டரசில் இருக்கிறது. அந்த வானூர்தி நிலையத்தில் எக்கச்சக்கமான மக்கள், போக வர முடியாத சிறப்பு வானூர்திகள் சிலது போய் ஏற்றி வரலாமே தவிர தீர்வு அல்ல இது. எனவே அவன் இந்து சொல்லுகிறான், நம்மளும் அப்படி இந்து அல்ல. நாங்கள் அதுதான் சொன்னோம், நாமெல்லாம் ஆரிய இந்து அல்ல, நம்ம தற்சார்பான தமிழ் இந்து. வடநாட்டு இந்துக்கும் அயல் மாநில இந்துக்களுக்கும் நமக்கு வேறுபாடு உண்டு. இந்தியாவின் அமைச்சர், தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி இதை கண்டுகொள்ளவே இல்லை, கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை? பலர் சொல்லுகிறார்கள் அச்சம், மோடியுடைய கோழைத்தனம் என்று. உண்மை அது அல்ல, அச்சம் அல்ல, கோழைத்தனம் அல்ல. இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறதால சிலது பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எல்லா இந்திய திணிப்பு, எல்லா வடநாட்டு அதிகார திணிப்பு, அதிகார பறிப்பு. இப்போ விற்பனை வரி வெள்ளைக்காரன் காலத்திலேருந்து இருந்ததுன்னு சொல்கிறேன். அந்த வெள்ளைக்காரன் காலத்திலேருந்து போடப்பட்ட விற்பனை வரி இந்திய விடுதலைக்கு பிறகு இந்திய அரசியல் சட்டத்திலே இருந்தது. அதை பறித்தது யார்? இந்த மன்மோகன் சிங் திமுக கூட்டணி. ஐரோப்பிய வெள்ளை இன ஆதிக்கம், இங்கிலீஷ்காரன், பிரெஞ்சுக்காரன், இவனெல்லாம் தான் காலனி வேட்டை நடத்தி 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டுகளில், 19ஆம் நூற்றாண்டுகளில் பல நாடுகளில், ஆசியா கண்டத்தில், ஆப்பிரிக்கா கண்டத்தில் பல நாடுகளை வேட்டையாடி தங்களுக்கு காலனிகளாக வைத்திருந்தவர்கள் இவர்களெல்லாம். அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். இன்று எதிரெதிராக 2 செய்திகள் நாளேடுகளில் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளன. ஒன்று, இந்தியாவுக்கு 30,000 டன் கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த கப்பலை ஹார்முஸ் துறைமுகம், ஹார்முஸ் நீரிணை, ஜலசந்தி ஸ்ட்ரெயிட், அந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானியர்கள் வைத்த கடல் வெடிகுண்டுகள் தாக்கி, கடல் கன்னிகள் தாக்கி அந்த கப்பலை முற்றிலும் அழித்து விட்டது, தீப்பற்றி எரிந்து விட்டது. அதில் இருந்த அலுவலர்கள், ஊழியர்களில் 20 பேர் தப்பிவிட்டனர், 3 பேரை காணவில்லை என்கிறார்கள். இந்த ஹார்முஸ் நீரிணை ஸ்ட்ரைட் அல்லது சமஸ்கிருதத்தில் ஜலசந்தி என்பது பாரசீக வளைகுடாவுக்கும் ஓமன் வளைகுடாவுக்கும் இடையிலே உள்ள ஒரு குறுகலான கடல் பகுதி. அந்த வழியாகத்தான் கப்பல்கள், பன்னாட்டு கப்பல்கள், குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸுகளிலிருந்து, பக்கத்து நாடுகளிலிருந்து இன்னும் வர வேண்டும் என்றால் கப்பல்கள் இதன் வழியாகத்தான் உலகத்தில் மற்ற நாடுகளுக்கு போக வேண்டும். அந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தான் இந்தியாவுக்கான கச்சா எண்ணெயை ஏற்றி கொண்டு அந்த கப்பல் வந்தது. இந்த பக்கம் பாரசீக வளைகுடா, இந்த பக்கம் ஓமன் வளைகுடா. எதிரே இருப்பது ஈரான் நாடு. அந்த ஈரான் வைத்த கடல் கன்னி வெடிகுண்டுகள் இப்படி அழித்து விட்டன. பெரும் சேதம். நம்முடைய மக்கள் இங்கே உணவகத்திலே சிலிண்டர் இல்லாமல், எரிபொருள் இல்லாமல் கடைகள் மூடப்படுவது, சில பொருட்கள் குறைந்து போவது, அதுபோல சிலிண்டர் சிக்கல்கள், எரிவாயு பிரச்சனைகள். இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் ஓடும்? பெட்ரோல் எத்தனை நாளைக்கு போட முடியும்? டீசல் எத்தனை நாளைக்கு வாகனங்களுக்கு போட முடியும் என்று இப்பொழுதே பெருங்கூட்டம். இப்படிப்பட்ட நிலையில் கச்சா எண்ணெய் 30,000 டன் ஏற்றி வந்த அந்த கப்பல் நாசமாக்க அழிக்கப்பட்டது என்பது பேரிழப்பு. ஈரான் தான் செய்திருக்கிறார். ஏன் செய்திருக்கிறான்? அவனை நாசமாக்க, ஈரான் நாட்டை நாசமாக்க
அவர்களுக்கு உதவி செய்கின்ற பக்கத்து நாடு லெபனானாக இருக்கட்டும், ஏமனாக இருக்கட்டும், அவற்றை நாசமாக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொண்டு தாக்குகின்றன. கடந்த 28/2/2026 அன்று ஈரான் நாட்டில் அந்த நாட்டினுடைய உச்ச அரசு தலைவராக இருக்கக்கூடிய அலி கோமைனி அவர்கள், அவருடைய ஒரு அரண்மனை, அரசு அலுவலகம், வீடு எல்லாம் அதுதான் அவருக்கு பாதுகாப்பான இடம். தளபதிகள் இருக்கிறார்கள், படை தளபதிகள், வீரர்கள் இருப்பார்கள், அமைச்சர்கள் கூட இருப்பார்கள், அவருடைய குடும்பத்தார் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே அந்த இடத்தை தகர்த்து படுகொலை செய்து விட்டது அமெரிக்க இஸ்ரேல் படை ஏவிய ஏவுகணை. அவர்கள் விழித்து கொண்டு ஈரானியர்கள் இப்பொழுது திருப்பி தாக்க தொடங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் வளைகுடா நாடுகளில் பலவற்றில் சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, சிரியா, இப்படி பல நாடுகளில் அமெரிக்கா படைத்தளங்கள் வைத்திருக்கின்றன. யுஎஸ்ஏயில் நேராக போய் தாக்கிறதை விட அவனுடைய இந்த படைத்தளங்களை தாக்குவது என்று ஈரான் முடிவெடுத்து தாக்கி கொண்டிருக்கின்றன. எனவே வளைகுடா நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்திய நாட்டு மக்கள், தமிழர்கள் எல்லோரும் பரிதவித்து நிற்கிறார்கள். வானூர்தி நிலையங்களில் சிக்கிக்கொண்டவர்கள் யாராவது துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸை சேர்ந்தது, அது ஒரு தனி நாடாக இருக்கும், அதாவது கூட்டரசில் இருக்கிறது. அந்த வானூர்தி நிலையத்தில் எக்கச்சக்கமான மக்கள், போக வர முடியாத சிறப்பு வானூர்திகள் சிலது போய் ஏற்றி வரலாமே தவிர தீர்வு அல்ல இது. இந்த மாதிரியான ஒரு செயற்கையான ஒரு பதட்டத்தை, நெருக்கடியை, மனிதகுல அழிவை உண்டாக்குவது ட்ரம்ப் கம்பெனியினுடைய தொழில். இதற்கு முன்பாக வெனிசுலாவில் புகுந்து ஆட்களை அனுப்பி அந்த நாட்டு குடியரசுத் தலைவர் மதுரோவையும் அவர் மனைவியையும் நள்ளிரவில் கடத்தி கொண்டு அமெரிக்கா கொண்டு வந்து அங்கே சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார் இந்த நவீன காட்டு மிராண்டியான ட்ரம்ப். அடுத்து கியூபா மீது பாயப் போகிறேன் என்று வாயை பிளந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் இந்தியாவும் பாதிக்கப்படுகிறோம், பலரும் பாதிக்கப்படுகிறோம். இவ்வளவு அழிவு வேலையை செய்கின்ற இந்த ட்ரம்ப் அத்துமீறி போய் ஒரு நாட்டில், சுதந்திரமான ஒரு நாட்டில் புகுந்து கைது செய்தேன் என்பதும், அடுத்து பாயப்போகிறேன், கைது செய்து கொண்டு வரப்போகிறேன் கியூபா ஆட்சி தலைவர்களை என்று கொக்கரிப்பதும், அதுபோல் ஈரானிய ஆட்சி தலைவரை கொல்லுவதும், அந்த ஏவுகணைகளை திறந்தோர் அனுப்பி கொண்டிருப்பதும் என்ற இந்த ஒரு முன்னெப்போதும் எடுத்துக்காட்டு சொல்ல முடியாத ரவுடித்தனத்தை, ஒரு காட்டு மிராண்டித்தனத்தை நவீன ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது, ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கிறார். இந்தியாவும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஜனநாயக நாடுகளுடைய அரசுரிமை பாதிக்கப்பட்டிருக்கு. இது காலனிய ஒரு ஆதிக்க வேட்டை என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் இந்தியாவின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி இதை கண்டுகொள்ளவே இல்லை, கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை? பலர் சொல்லுகிறார்கள் அச்சம், மோடியுடைய கோழைத்தனம் என்று. உண்மை அதுவல்ல, அச்சம் அல்ல, கோழைத்தனம் அல்ல. இன்றைக்கு வந்திருக்கு இன்னொரு செய்தியும் பாருங்கள் பக்கத்தில். நான் 2 செய்தி சொன்னேன். அந்த கப்பல் தாக்கப்பட்டது. இன்னொன்று, நரேந்திர மோடியின் பங்காளி முகேஷ் அம்பானி, குஜராத்தை சேர்ந்த பன்னாட்டு முதலாளி, அமெரிக்காவிலே $300 பில்லியன் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை தொடங்க இருக்கிறார். பிரவுன்ஸ்வில், டெக்சஸ் மாநிலத்தில் பிரவுன்ஸ்வில் கடற்கரையில் இந்த $300 பில்லியன் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை நிறுவ இருக்கிறார். முகேஷ் அம்பானி அவருடைய ரிலையன்ஸ் கம்பெனி என்று அறிவித்திருப்பது யார்? இதே டொனால்டு ட்ரம்ப். ஒரு நிர்வாக அறிவிப்பு அல்லது
முகேஷ் அம்பானி தரப்பிலிருந்து அல்ல. இதை கமுக்கமாக வைத்திருங்கள் என்பதுதான் மோடியுடைய அந்தரங்க பிரேயர் ட்ரம்பிடம். எப்போவுமே ட்ரம்பிடம் கமுக்கம் இருக்காது. இந்தியா பாகிஸ்தான் இப்போ அண்மையில் மோதி கொண்ட போது ட்ரம்ப் தான் தலையிட்டு நிறுத்தினாரு சொல்லி நிறுத்தினார். நாங்களாக பேசி தீர்த்தோம்னு மோடி சொல்லிட்டு இருந்தார். திரும்ப திரும்ப ட்ரம்ப் சொன்னார், நான் தான் தலையிட்டு நிறுத்தினேன்ட்டு. கடைசியில் ட்ரம்ப் தலையிட்டு நிறுத்தினார் என்பது தான் உண்மையானது. அதுபோல் இப்பொழுதும் என்ன சொல்லியிருப்பார் என்றால் மோடியிடம், இதெல்லாம் நீ இப்போ அவுட் பண்ணாத. அதாவது மோடி சொல்லியிருப்பார் ட்ரம்ப்பிடம், முகேஷ் அம்பானிக்கு $300 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 25 லட்சம் கோடி ரூபாயில் டெக்சஸ் மாநிலம் பிரவுன்ஸ்வில் கடற்கரையில் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை வைக்க அனுமதி வழங்கியிருக்கிறோம் என்ற செய்தியை இப்பொழுது சொல்ல வேண்டாம் மிஸ்டர் ட்ரம்ப் என்றுதான் மோடி கெஞ்சி கேட்டுக்கொண்டிருப்பார். ஆனால் ட்ரம்ப்புடைய முரட்டுத்தனம், கித்தாப்பு, தன்னகங்காரம் ரொம்ப நாளைக்கு அதை காக்க முடியாது. அது நேற்று அவுட் பண்ணி இந்த செய்தியை அறிவித்தவர் அமெரிக்க குடியரசுத் தலைவருங்க. ஒரு கம்பெனி, ஒரு தனி முதலாளி கம்பெனிக்கு அவர் கம்பெனி தொடங்க போகிறாரு. இந்த ஒரு செய்தியை ஒரு அமெரிக்க குடியரசுத் தலைவர் அறிவிக்க வேண்டிய நோக்கம் என்ன? நீ மாட்டியிருக்கிற இந்தியாக்காரன் தெரியாமல் மாட்டிக்கல. மோடி அரசியலுக்கும் ட்ரம்ப் அரசியலோடு இணக்கம் இருக்கிறது. ட்ரம்ப் அரசியலோடு மட்டுமல்ல, எடுத்துக்காட்டாக பெரும்பாலான மோதல்கள், சண்டைகள் வருவது என்பது இனம், நிறம், மோதல், மதம். இனம், நிறம், மதம், இந்த ஆதிக்கங்களை வச்சு தான் வருது. இப்போ இவர்களுக்கு என்ன, இதை அந்த வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ அண்மையில் ஜெர்மன் மியூனிச்சில் நடந்த பாதுகாப்பு கருத்தரங்கில் மாநாட்டில் பேசும்பொழுது தெளிவாக சொல்லிவிட்டார். நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிறோமே தவிர ஐரோப்பாவிலிருந்து வந்த குழந்தைகள், ஐரோப்பாவிலிருந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு வரும்பொழுது எங்களுடைய வெள்ளை நிற பெருமிதத்தையும் எங்களுடைய கிறித்துவ மத பெருமிதத்தையும் தாங்கி கொண்டுதான் வந்தோம். இது உலகை ஆள பிறந்தது. இந்த வெள்ளை இன மேலாதிக்கம், கிறித்துவ மத மேலாதிக்கம் என்பது உலகெங்கும் பரப்ப வேண்டியது. அதனுடைய பிரதிநிதி நாங்கள். அமெரிக்காவில் இருந்தாலும் எங்களுடைய மூதாதையர், எங்களுடைய வேர் என்பது ஐரோப்பிய வெள்ளை இன ஆதிக்கம். ஏன் அதை சொல்கிறாரு? ஐரோப்பிய வெள்ளை இன ஆதிக்கம், இங்கிலீஷ்காரன், பிரெஞ்சுக்காரன், இவனெல்லாம் தான் காலனி வேட்டை நடத்தி 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டுகளில், 19ஆம் நூற்றாண்டுகளில் பல நாடுகளில், ஆசியா கண்டத்தில், ஆப்பிரிக்கா கண்டத்தில் பல நாடுகளை வேட்டையாடி தங்களுக்கு காலனிகளாக வைத்திருந்தவர்கள் இவர்களெல்லாம். அவன்தான் நான், வேற யாரும் இல்லை என்று அந்த மார்கோ ரூபியோ என்ற இன்றைய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் தெளிவாக மியூனிச்சிலே சொல்லிவிட்டார். இதுதான் உண்மை. இந்த விஷயத்தில் தான் இணக்கம் இருக்கிறது நரேந்திர மோடி. இதில் வெள்ளை நிறம், இந்தியாவில் உள்ள பிராமண அல்லது ஆரியர்கள்னு வச்சுக்கோங்க. ஆரியர்களில் பிராமணர், வைசியர், சத்திரியர், வைசியர் 3 பேர் இருக்காங்க. ஆரியர்கள் என்பவர்களில் பிராமணர்கள், அடுத்தது சத்திரியர்கள், 3வது வைசியர்கள் இருக்கிறார்கள். பிராமணர்கள் இங்கே அப்படியே இருக்கிறார்கள். பல சாதிகளாகவும் அதை பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆரிய, சத்திரிய, வைசிய பிரிவு இருக்கிற, இந்த வைசிய பிரிவு தான் மோடியோ அல்லது முகேஷ் அம்பானியோ, அது அகர்வாலோ, இந்துஜாவோ, இப்படிப்பட்ட நபர்கள் வடநாட்டில் இருக்கிறவங்க, குஜராத்லேயும் வடநாட்டிலையும் இருக்கிறவங்க. எனவே இவர்களுக்கு வேர் ஆரிய வேர். இவர்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்துத்துவா, உண்மையிலேயே சொல்றதவங்க ஆரியத்துவா தான் சொல்றாங்க. அது கொஞ்சம் பிரித்து காட்டும். ஏமாளி தமிழர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஏமாற்றி வளைச்சு கொள்ள இந்து என்பது பயன்படும், எல்லாரையும் வளைச்சு கொள்ள அப்படின்னு தந்திரமா, ஆரிய தந்திரம், அந்த ஆரிய தந்திரத்தின்படி
வெள்ளைக்காரன் இயல்பாக வச்சுட்டான், சிந்து நதியை வச்சு இந்து இந்தியான்னு வச்சான். அதை பயன்படுத்தி தங்களுடைய இந்துத்துவா அப்பப்போலாம் இருந்தது மாதிரி. எப்போ இருந்தது? 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு எங்கே இருந்தது இந்துத்துவா இருந்தது? எந்த இந்து மதம் இருந்தது 19ஆம் நூற்றாண்டு முன்பாக? வெள்ளைக்காரன் வந்து அந்த பேர் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது அந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆக அவன் வந்து வெள்ளைக்காரன் வந்து இப்படி ஒன்று வச்சுட்டு போயிட்டான், நமக்கு நம்ம தப்பிச்சோம், நம்ம பொழைச்சோம் அப்படின்னு சொல்லி காஞ்சி மடத்தினுடைய காலஞ்சென்ற சங்கராச்சாரியார் சந்திரசேகரேந்திரர் பூரிப்படைஞ்சிருக்கிறார். அவருடைய பதிவுகள், இந்த வாழ்த்துக்கள், அவர் இந்த மாதிரி வெள்ளைக்காரன் 1000 தீமை பண்ணியிருந்தாலும் இந்த 2 நன்மை செஞ்சான். ஒன்று நம்ம எல்லாம் சேர்த்து இந்துன்னு சொன்னான், அது ஒன்று. 2வது தனித்தனி நாடுகளாக கிடந்த நம்மளை ஒரு நாடாக்கி இந்தியா பாரதம் என்று கொண்டு வந்தான் என்று 2க்கும் நன்றி சொல்லுவார். யார்? காஞ்சி சங்கராச்சாரியார். ஏன்னா ஆரியம் தான் இதில் அதிக பலன் அடைஞ்சது. நம்மை போன்ற தமிழர்கள் பாதிப்புகளை தான் அடைந்தோம். அதனால் ஆரியம் அதை கொண்டாடியது. அதுக்கு சான்று தான் காஞ்சி சங்கராச்சாரியார். தெய்வத்தின் குரல் தொகுப்பு 1 இருக்கிறது, பார்த்துக்கோங்க. அந்த வகையைச் சேர்ந்தவர் தான் அந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் பாஜகவினர், ஆர்எஸ்எஸ்காரர்களுடைய அவர்களுடைய கட்சி தலைவர்களில் அதிகாரத்தில் இருப்பவர் தான் நரேந்திர மோடி. எனவே இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய இனக்கொள்கை என்பது ஆரிய இனக்கொள்கை, மதக்கொள்கை என்பது இந்துத்துவ மதக்கொள்கை. இப்போ ஆரிய இனம்தான் ஜெர்மனில் ஆள பிறந்தது, ஆரிய இனம், ஆரிய ரத்தம் சுத்தமானதுன்னா ஹிட்லர். எனவே நம்மவர்கள் என்ற ஃபீலிங் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு, மோகன் பகவத்துக்கு, மோடிக்கு வந்து அமெரிக்காக்காரரோடு வெள்ளைக்காரரோடு இருக்கிறது. அது 2வது அவர்களுக்கு வந்து இந்த நிறம் என்பதும், இங்கே உள்ள ஆரிய பிராமணர்கள் அசல் ஆரிய வகுப்பை சேர்ந்தவங்களாம் வெள்ளை நிறமாக இருப்பார்கள். அந்த நிறம் அவங்க நிறம். நம்மெல்லாம் கருப்பு, மாநிறம், மற்ற கலர்கள், பல கலர்கள் இருப்போம், சிவப்பு கூட இருப்போம். ஆனால் அவங்க வெள்ளையில் இருப்பாங்க. ஏன்னா அந்த வாரிசுங்கிற முறையில் அவங்க. அடுத்தது மதம் என்று எடுத்துக்கொண்டால் அமெரிக்க ஐரோப்பிய கிறித்துவர்களுக்கும் இந்திய ஆரியர்களுக்கும் பொது எதிரியாக இருப்பது, நம்பர் 1 எனிமியாக இருப்பது இஸ்லாம் மதம். அப்புறம் அடுத்தவர்கள் வந்து மற்றதை பார்ப்பாங்க. இவர்களுக்கு இஸ்லாம் மதம் தான் நம்பர் 1. 2 பேருக்கும் ஒன்றா இருக்குது. இப்போ ஒரு ஐரோப்பியர்கள் கிறித்துவர்கள், அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் தான் எதிரி. இங்கே உள்ள இந்துக்களுக்கு நம்பர் 1 எனிமி வந்து இஸ்லாமியர்கள். அடுத்த நிலையில் கிறிஸ்தவர்களை பார்ப்பார்கள். பார்க்காமல் கூட அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்குவாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள். மோகன் பகவத்தோ மோடியோ ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ இதில் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய வெள்ளை இனவாதம், இன ஆதிக்கம் மோடிக்கும் ட்ரம்புக்கும் ஒன்றாக இருக்கிறது. முதல்நிலை பகைவர்கள் இஸ்லாமியர்கள், பகை மதம் இஸ்லாம் மதம் என்பது ட்ரம்புக்கும் மோடிக்கும் ஒன்றாக இருக்கிறது. 3வதாக முக்கியமானதாக இருப்பது அமெரிக்கா ஒரு பெரிய ஏகாதிபத்தியம், உலக ஏகாதிபத்தியம், குளோபல் இம்பீரியலிசம். இந்தியா ஒரு ரீஜினல் இம்பீரியலிசம், பிராந்திய வட்டார மண்டல ஏகாதிபத்தியம். இந்தியாவை எப்படி சொல்லலாம்? அதுவும் நம்ம ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாம் இந்தியாவை தரகு முதலாளி, தேசிய முதலாளி, பெருமுதலாளி என்னென்னவோ போட்டு ஊற்றி ஆற்றி எல்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்கும்போது நீ வந்து ஏகாதிபத்திய முதலாளிங்கிறிய அப்படின்னு சில பேர் கேள்வி வரலாம். இப்போ வந்து அமெரிக்காவிலேயே போய் எத்தனாயிரம் கோடிக்கு 27 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீட்டில் கம்பெனி ஆரம்பிச்சான்னா அவன் என்ன தரகு முதலாளியா? அவன் வெறுமனே தேசிய முதலாளி மட்டும், அவன் இந்தியாவுக்கு மட்டும் முதலாளி, பன்னாட்டு முதலாளி. இவன் முகேஷ் அம்பானி மட்டுமல்ல, அதானியும் அப்படித்தான், ஹிந்துஜாவும் அப்படித்தான். இந்தியாவின் பெரும் முதலாளிகள் பல நாடுகளுக்கு போகிறார்கள். ஆனால் அமெரிக்க ஏகபோக முதலாளிகளுக்கு, ஏகாதிபத்திய முதலாளிகளுக்கு அடுத்த நிலையில் இருப்பார்கள், ஜூனியர்ஸாக இருப்பாங்க. எனவே இது ஒன்று ஆச்சுங்களா. 2வது, இந்திய நாடு, இந்திய அரசுக்கு கீழே காலனிகள் பல இருக்கின்றன. எடுத்துக்காட்டா தமிழ்நாடுன்னு வச்சுங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஏற்கனவே இருந்ததுலேருந்து 2011 எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒன்று பார்க்குறாங்க.
8,53,00,000 மக்கள் தொகை இன்னைக்கு இருக்கும் 2026 என்று போடுறாங்க. ஏற்கனவே 8 கோடி சொல்லிட்டு இருக்கோம். மகாராஷ்டிராவில் இன்றைக்கு 13.48 கோடி மக்கள் தொகை மகாராஷ்டிராவில். மேற்கு வங்காளத்தில் 10.56 கோடி மக்கள் தொகை. இந்த மாதிரி பிரிட்டன் மக்கள் தொகை கிடையாதுங்க, ஜெர்மன் மக்கள் தொகை கிடையாது, பிரான்ஸ் மக்கள் தொகை கிடையாது, எந்த நாடும் இந்த அளவுக்கு இல்லை. அப்போ தமிழ்நாடு ஒரு பிரிட்டனாக இருக்கிறது, மேற்கு வங்காளம் ஒரு ஜெர்மனியோட பெருசாக இருக்கு, அதுபோல் மகாராஷ்டிரம் பிரான்ஸை விட பெருசாக இருக்கு. அங்கங்கேயும் தொழில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, வளரும், மக்கள் தொகை இருக்கு. அப்போ இதெல்லாம் எங்கே இருக்கு? இந்திய அரசுக்கு கீழே இருக்கு. எப்படி இருக்கு? ஒரு காலனி போல் இருக்கிறது. பழைய காலனிகள் இருந்தது இல்லவா, நேரடி காலனி. பிரிட்டனுக்கு இந்தியா இருந்ததில்ல, பிரான்ஸுக்கு இருந்ததில்லை, இப்போ புதுச்சேரி இருந்ததில்லை, அது மாதிரி பல காலனிகள். இன்றைக்கு அதை விட நேரடியாக காலனியாக இருக்கு. ஏனென்றால் வரி வசூல் உரிமை இந்த மாநில மக்களுக்கு இந்த அரசுக்கு கிடையாது. கல்வி உரிமை இறுதிக்கு இறுதியாக மாநில அரசுகிட்ட கிடையாது. வேளாண் உரிமை இறுதிக்கு இறுதியாக மாநில அரசு கிடையாது. நிலத்தை யாருக்கு வேணாலும் விடுறது, போகிறது, அமைக்கிறது எல்லாம் எதாக இருந்தாலும் பன்னாட்டு கம்பெனி கூட இருந்தாலும் மாநில அரசுக்கு முழுசு உரிமை கிடையாது. எல்லாம் இந்திய அரசு சம்மதித்தால் மாநில அரசில் அவற்றை செய்யலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த பெரிய அதிகாரமும் கிடையாது. காவல்துறை அதிகாரம் முழுக்க முழுக்க வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து மாநில அரசில் இருந்தது. அதையெல்லாம் மாற்றி சிபிஐ கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து என்ஐஏ என்று தேசிய புலனாய்வு அமைப்பு என்று சொல்லி எங்கே வேணாலும் போகலாம். அந்த என்ஐஏ எந்த மாநிலத்திலையும் எங்கேயும் புகுந்து எவனையும் கைது பண்ணலாம், எந்த மாநில அரசுக்கும் சொல்ல வேண்டியதில்லை, அனுமதி பெற வேண்டியதில்லை என்ற நிலையை கொண்டு வந்து விட்டார்கள். எனவே வெள்ளைக்காரனிடம் இருந்த காலத்தில் கூட சென்னை மாகாணத்துக்கு இருந்த உரிமைகள் டில்லிக்காரனிடம் நமக்கு இல்லை, இப்பொழுது இல்லை, உண்மை. அப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி மண்டலம் அவங்களுக்கு இருக்குது. ஊபி, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் இனங்கள் வேறு இருந்தாலும் ஹிந்தி ஆட்சி மொழி வச்சுருக்காங்க. அது மாதிரி ஹரியானா தனியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஹிந்தி ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக, கல்வி மொழியாக இருக்குது. இப்போ சத்தீஸ்கட் அப்படியெல்லாம் இருக்குது, அதனால் அவர்களுக்கு ஹிந்தி தான் இருக்குது. இதெல்லாம் கூட தள்ளிட்டு ஒரு 20 மாநிலங்கள், இப்போ நம்ம தமிழ்நாடு, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, ஒரிசா போன்ற, குஜராத்து அவங்களுக்கு பங்காளி ஆயிடுச்சு. ஒரு 20 மாநிலங்கள், ஒரு 8 ஒன்றிய பிரதேசங்கள், மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்குது, 8 ஒன்றிய பிரதேசங்கள் இருக்குது. இதில் அந்த 20 மாநிலங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டா கூட ஐரோப்பாவை விட அதிகமான மக்கள் தொகை, ஒட்டுமொத்த ஐரோப்பாவை விட பெரிய சந்தை. இந்த சந்தையெல்லாம் சுரண்டி இதெல்லாம் பத்தாது என்று சொல்லி அமெரிக்காவுக்கு, ஆப்பிரிக்காவுக்கு, பல்வேறு ஐரோப்பாவுக்கு போகக்கூடிய அளவில் வடநாட்டு முதலாளிகள் இருக்கான், குஜராத் முதலாளிகள் இருக்கான், உத்தரப்பிரதேச முதலாளிகள் இருக்கான். நம்ம தமிழர்கள் அனைத்து இந்திய முதலாளி என்ன ஆக முடியல. டாடா பிர்லாவுக்கு நிகராக, டால்மியாவுக்கு நிகராக, அகர்வாலுக்கு நிகராக, ஹிந்துஜாவுக்கு நிகராக, ஏன் அதானி அம்பானியெல்லாம் கடலோடு நினைக்க முடியாது, அவனுக்கு நிகராக ஒருத்தன் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் கடந்த வாணிகம் செய்த தமிழ் இனத்திலே ஒருவர் உண்டா முதலாளி? அவனுக்கு கீழே இருக்கும். அவன் இந்திய, ஏற்கனவே லண்டன்காரன் என்ன கிழிச்ச கோட்டை அதுக்குள்ளே இருந்தான், இன்றைக்கி டெல்லிக்காரன் கிழிச்ச கோட்டுக்குள்ளே இருக்கிறோம். எனவே இந்த இந்தியா என்பது ஒரு தேசமாக, ஒரு தேசியமாக, அனைவருக்குமான அரசாக இல்லை. அது இந்துத்துவவாதிகளுக்கு, இந்திக்காரர்களுக்கு, ஆரியத்துவவாதிகளுக்கு, ஆரிய வைசியர்களுக்கு, குஜராத்தி வணிகர்களுக்கு, முதலாளிகளுக்கு, வடநாட்டு பெருமுதலாளிகளுக்கு, வேட்டை முதலாளிகளுக்கு உரிய அரசு இது. அவர்களுக்கான கட்சி 2 கட்சி, ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பாஜக. இப்போ தீவிரமானது காங்கிரஸை விட பாஜக. காங்கிரஸுக்கு இதே கொள்கையுடையது தான். இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறதெல்லாம் சிலது பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எல்லா இந்தி திணிப்பு, எல்லா வடநாட்டு அதிகார திணிப்பு, அதிகார பறிப்பு. இப்போ விற்பனை வரி வெள்ளைக்காரன் காலத்திலேருந்து இருந்ததுன்னு சொல்கிறேன். அந்த வெள்ளைக்காரன் காலத்திலேருந்து போடப்பட்ட விற்பனை வரி இந்தியா விடுதலைக்கு பிறகு இந்திய அரசியல் சட்டத்திலேயே இருந்தது. அதை பறித்தது யார்? இந்த மன்மோகன் சிங் திமுக கூட்டணி 2004லேருந்து 2014 வரை இருந்தாங்கல்ல, காங்கிரஸ் திமுக இந்திய அமைச்சரவையில் இருந்தாங்கல்ல, மன்மோகன் சிங் கருணாநிதி கூட்டணி. அவர்கள் தான் வெள்ளைக்காரங்காலத்தில் இருந்த விற்பனை வரியை பறித்து ஜிஎஸ்டி, சரக்கு சேவை வரி என்று மாற்றி இந்திய அரசிடம் ஒப்படைத்தவர்கள் அவர்கள் தான். மன்மோகன் சிங் கருணாநிதி கூட்டணி ஆட்சி. அதுபோல
கல்வி மாநில பட்டியலில் இருந்தது. அதை கொண்டு போய் 1976 மாறுவேட பட்டியலில், இந்திய அரசு ஆதிக்க பட்டியலில், அதாவது பொதுப்பட்டியலில் கண்கரண்ட் லிஸ்ட்டில் சேர்த்த நபர் இந்திரா காந்தி. காங்கிரஸின் ஈடு இணையற்ற தோழமை கட்சி. ஒவ்வொன்றும் என்ஐஏ கொண்டு வந்தது, சிபிஎஸ் மத்திய காவல்துறை சிபிஐ இருக்குது. அந்த சிபிஐ ஒரு மாநிலத்தில் நுழையணும்னா மாநில அரசு அனுமதியோடு போகணும்னு ஒரு நிபந்தனை இருந்தது. அதெல்லாம் தேவையில்லடா என்று மாற்றி மன்மோகன் சிங் கருணாநிதி கூட்டணி என்ஐஏ சட்டத்தை நிறைவேற்றியது. நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி என்று உருவாக்கி அந்த போலீஸ் எங்கே நுழையலாம், எதுவும் பண்ணலாம். அப்போ மாநில அரசு காவல்துறையும் போயிடுச்சு, இப்போ எல்லாம் போயிடுச்சு. இப்படி இந்த மாதிரி கூட்டம் காங்கிரஸ், திமுக, அது மாதிரி திராவிட கூட்டம், அங்கங்கே சில மாநில கட்சிகள் இந்த மாதிரி இருக்குது. நமக்கு ரொம்ப மோசம். தமிழின பேரை மாற்றுறது, தமிழின அடையாளத்தை அடிக்கிறது, தமிழனை அண்டி பிழைக்கிறவனா டெல்லிக்கு மாற்றுறது என்பதில் திராவிட கட்சியோட எவனும் போட்டி விட முடியாது. ஆனால் இந்த உரிமையை மீட்பதாக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தை சுயாட்சின்னு பேசிக்கிட்டே இருப்பான் நம்ம தமிழன் தமிழச்சி ஏமாத்துறதுக்கு. ஏன்னா மரபு வழியில் தனி தேசமாண்டவர்கள், உலக வாணிகம் செய்தவர்கள் மரபு வழியிலே. உலகின் முதல் தாய்மொழி தமிழ், செம்மொழியினுடைய உரிமையாளர்கள், வாரிசுகள் நாம். எனவே இந்த இனத்தை ஆதரிப்பது போல், புகழ்வது போல் பாராட்டித்தான் அழிக்க வேண்டும் என்பதை கருணாநிதி கூட்டம் கற்றுக்கொண்டது. கருணாநிதி கூட்டத்தின் இன்றைக்கு மோடி கற்றுக்கொண்டு எங்கே போனாலும் திருக்குறளை பேசுறது, தமிழ் தான் பழமையான செம்மொழி என்று சொல்வது. ஆனால் தமிழ் பாடத்தை கட்டாயமாக்குவதில்லை, தமிழில் எந்த ஆணையும் போடுவதில்லை, தமிழையும் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக கொண்டு வருவதில்லை. இந்திய அரசில் தமிழ் அழிப்பு, இந்தி திணிப்பு, சான்ஸ்கிரிட் திணிப்பு என்பது தீவிரம் பாஜக ஆட்சியில். இதெல்லாம் தெரிந்தே கூட்டணியில் சேர்ந்திருக்க கட்சி தன் லாபத்துக்காகவும் தமிழ் இனம் சிதைந்தால் நல்லதுதான் என்ற அந்தரங்க சுத்தி. நம்ம ஏமாளி தமிழர்களுக்கு தெரியாது. தமிழ் இனம், தமிழ் மொழி, அந்த பெருமிதங்களை இழந்துட்டால் தானே நமக்கு மதிப்பு தமிழ்நாட்டில் என்று நினைக்கக்கூடிய திராவிட சித்தாந்தவாதிகள் இருக்காங்க. அந்த மாதிரி போயிடுச்சு. எனவே இந்த நரேந்திர மோடி அரசு என்பது ஒரு பாஜக அரசு, ஆர்எஸ்எஸ் பின்னணியில் உள்ள அரசு என்பது இன அடிப்படையில், நிற அடிப்படையில், மத அடிப்படையில் தான் இந்த இவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கு, உரிமை பறிப்பு நடக்குது. அமெரிக்க வல்லாதிக்கத்தினுடைய ட்ரம்பினுடைய அட்டகாசங்களை, அட்டூழியங்களை, செங்கிஸ்கான், 12ஆம் நூற்றாண்டு செங்கிஸ்கான்லாம் தோற்று போய்விட வேண்டும். 21ஆம் நூற்றாண்டு செங்கிஸ்கானாக இந்த நபர் இருக்கிறார், ட்ரம்ப். அது அமெரிக்க மக்களில் கணிசமாருடைய பிரதிநிதி. இவனை எதிர்த்து அமெரிக்காவில் போராடுகிறார்கள் எதிர்கட்சிக்காரர்கள், இவனை ஆதரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ட்ரம்ப் ஆதரிக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இனவெறியோடு, இந்த மதவெறியோடு, உலகத்தை நம்ம ஆதிக்க செலுத்த வேண்டும் என்ற ஆதிக்க வெறியோடு இருப்பவர்கள் அங்கே இருக்கிறார்கள். எதிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள். எதிர்ப்பவர்களை பார்த்து ஒட்டுமொத்த அமெரிக்காவே ட்ரம்ப் எதிர்க்கிறது என்று மிகை கணக்கு போடாதீர்கள். மக்கள் செல்வா கூட தான் இருக்கிறான், ட்ரம்ப் இருக்கான். அந்த இனவெறி, ஆதிக்க வெறி, காலனி ஆதிக்கம் நடத்தக்கூடிய ஒரு அரசு நடத்தக்கூடிய கட்சி தான் பாஜக. எனவே பாஜக ஆட்சிக்கு, இந்திய ஆட்சிக்கு காலனிகள் இங்கே இருக்கின்றன. இந்த காலனிகளை இன்னும் விஸ்தரிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு என்ன முடியுமா, அல்லது பாதுகாக்க வேண்டுமா? விஸ்தரிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த காலனி நாடுகளை பாதுகாக்க வேண்டும், காலனிகளாக வைத்திருக்க வேண்டும். அமெரிக்காவின் உதவி வேண்டும், இதற்கு பிரிட்டனுடைய உதவி வேண்டும் என்று நினைக்கின்ற நிலையில்தான் அவர்கள் கணக்கோடு தான் ட்ரம்புடைய அட்டூழியங்களை, சர்வாதிகாரத்தை, அயல் நாடுகளை புகுந்து வேட்டையாடிய ஆட்சியாளர்களை கடத்தி கொண்டு வருகின்ற அராஜகத்தை எல்லாம் மறைமுகமாக நரேந்திர மோடி அரசு ஆதரிக்கிறது, பாஜக ஆதரிக்கிறது, ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கும் அந்த அமெரிக்க காட்டுமிராண்டிகளுக்கும் இவர்களுக்கு, இந்தியாக்காரர்களுக்கும், அதாவது பாஜகவினருக்கும் இடையே இன, நிற, மத ஒருமைப்பாடு இருக்கிறது. பொது விரோதிகள் இருக்கிறார்கள். அந்த உண்மையை, அதனால்தான் நரேந்திர மோடி பேசவில்லையே தவிர, கண்டிக்கவில்லையே தவிர, அவர் அச்சத்தினால் அல்ல, அவருடைய பாசத்தினால். அவங்க குரூப்புடைய தலைவர் ட்ரம்ப் என்பவர் இந்த மாதிரி ஏகாதிபத்திய குரூப்போட தலைவர். அவர் பெரிய ஏகாதிபத்தியம், இவர் நரேந்திர மோடி சின்ன ஏகாதிபத்தியம். இந்த சின்ன ஏகாதிபத்தியத்துக்கும் வலுவான நாடுகள் இருக்கின்றன.
நம்ம மாதிரி பல 20 நாடுகள் மாநிலங்கள் என்ற அந்தஸ்திலே இந்தியாவுக்குள்ளே இருக்கின்றன. இதெல்லாம் கையில் வச்சுருக்காங்க. இந்த பாசத்தில் தான், இந்த இணைப்பில் தான் இதெல்லாம் அவர் கண்டிக்காமல் இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு துணை போகக்கூடியது தான் இந்த திராவிட அரசியல் என்பது. இதுக்கெல்லாம் தெரிஞ்சாலும் கண்டுக்காது. அவங்க படித்தவங்களாம் இல்லையாங்க, விவரமானவங்க இல்லையா, கூர்மையாக பார்க்குறவங்க இல்லையா இருப்பார்கள். வளையத்துக்குள்ளே ஸ்டாலின் போட்ட கோட்டை தாண்ட முடியாதவர்களுக்கு, அந்த தாண்ட முடியாத அறிவாளர்கள், சிந்தனையாளர்கள், கூர்மையான படிப்பாளிகள்லாம் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் இப்போ அடமானம் வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நாம் புரிந்து கொள்வதற்காக தான் அந்த நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களுடைய ஒருங்கிணைப்பை நாம் உருவாக்க வேண்டும். தமிழர்கள் தங்களுடைய தாயகத்தை, இனம், மொழி இவற்றை பாதுகாக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். தமிழர்கள் இந்துக்களில் பெரும்பான்மையாக இருக்கிறோம், அவர்களும் இந்து பேசுகிறார் என்று ஏமாறாதீர்கள். அவர்கள் ஆரிய இந்துத்துவா பேசுவார்கள். நம்ம எல்லாம் அடிமை இந்துக்களாக வைத்துக்கொள்ள விரும்புவார்கள். உங்களுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி முடிச்சிடுறேன். சிங்கள வெறியர்கள் பல ஆண்டுகளாக இலங்கையில் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள நம்முடைய சிவன் கோயில்களை, திருமால் கோயில்களை, பிள்ளையார் கோயில்களை இடிக்கிறார்கள். இன்றைக்கும் புத்த விகாரைகளாக மாற்றினார்கள். ஒரு வார்த்தை காங்கிரஸ் கண்டித்தது உண்டா? ஒரு வார்த்தை பாஜக கண்டித்தது உண்டா? இந்துத்துவா வைத்து வரக்கூடிய கட்சி. வாஜ்பாய் தலைமை அமைச்சராக இருக்கும்போது நடக்கலையாது. இப்போ மோடி வந்த பிறகு 2014 நம்முடைய இனம் அங்கே அழிக்கப்பட்ட பிறகு எத்தனை இந்து கோயில்களை தகர்த்துருக்காங்க, எத்தனை இந்து கோயிலை கொண்டு போய் புத்த விகாரை வச்சுருக்காங்க. செய்தி வந்துட்டு தானே இருக்குது. ஒரு கண்டிப்பு உண்டா மோடிகிட்ட இருந்து? அவங்களுடைய வெளியுறவு அமைச்சர்லேருந்து ஒரு கண்டிப்பு உண்டா? ஏற்கனவே இருந்த அம்மா சுஷ்மா ஸ்வராஜ்கிட்டேருந்து உண்டா? இப்போ இருக்க ஜெய்சங்கர்லேருந்து உண்டா? இல்லை. ஏன்? தமிழ் கோயில்கள் இடிக்கப்பட வேண்டியவன் பௌத்த மதத்தில் இருக்கிறானே தவிர அவன் ஆரிய இனத்தை சேர்ந்தவன். அவருடைய கணக்கு சிங்களன் பங்காளி, தமிழன் பகையாளி என்பதுதான் இந்திய ஆரியத்துவாவினுடைய கணிப்பு, வரையறுப்பு. எனவே அவன் இந்து சொல்லுகிறான், நம்மளும் அப்படி இந்து அல்ல. நாங்கள் அதுதான் சொன்னோம், நாமெல்லாம் ஆரிய இந்து அல்ல, நம்ம தற்சார்பான தமிழ் இந்து. வடநாட்டு இந்துக்கும் அயல் மாநில இந்துக்களுக்கும் நமக்கு வேறுபாடு உண்டு. ஏன் இதை சொல்லுகிறோம்? இந்து மதம் என்பதை மக்கள் விட்டு வரமாட்டாங்க சீக்கிரம் என்ற நிலையில், புதிய மதம் ஒன்று பேர் வச்செல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எதிர்கொள்ள முடியாது என்ற நிலையில் நீ எங்களுக்கு பகையாளியாக இருக்கிறாய், மத அடிப்படையில் கூட இருக்கிறாய் என்பதை நாம் சொல்வதற்காக சொல்கிறோம். அதை நீ ஏற்றுக்கொள்ளுங்கள், மாற்று ஒரு பேர் கூட வைங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டியது, தமிழர்களை இந்தியாவின் குடிமக்கள், உத்தரப்பிரதேச மக்கள் போல் தான் தமிழர் மக்கள் எல்லாரும் ஒன்று தான் என்று நினைக்கக்கூடிய அரசு அல்ல. உத்தரப்பிரதேசம் அவங்களுடைய தேசம், தமிழ்நாடு அவர்களுடைய காலனி. இப்படி பல காலனிகள். இந்த காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து அங்கங்கே முரண்பாடு வருகிறது. நாம் மட்டுமல்ல, பல இடங்களே முரண்பாடு. இப்போ ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசமாக பிடிச்சிட்டாங்கல்ல, நினச்சி பார்த்துருப்போம்மா. நாளைக்கு தமிழ்நாட்டை 3ஆக பிடிக்கிறதுக்கு என்ன எவ்வளோ நேரம் போகுது? அதுக்கே ஆதரிக்கிற ஆள் இருக்குது. எங்களுக்கு 3 மந்திரி கிடைப்பாங்கன்னு சொல்கிற ஆள்லாம் இருக்குது. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தி தான் அது. செய்தியாளர் கேட்குறாங்க, அப்போ இந்த பேச்சு 3 மாநிலம் பிரிக்கணுங்கிற ஒரு பேச்சு தமிழ்நாட்டை பற்றி வந்தது. டிகேஎஸ் இளங்கோவன்ட்ட கேட்டாங்க, திமுக தலைவர்களில் ஒருவர், 3 மாநிலம் பிரிக்கணுங்கிறாங்க. நல்லது, எங்களுக்கு 3 முதல் மந்திரி கிடைப்பார்கள்னு சொன்னார். நகைச்சுவையோடு சொல்லியிருக்கலாம், அதுதான் இதயத்தில் இருப்பது. எனவே இந்த நிலையில் நாமெல்லாம் தமிழர்கள் தான் தமிழ் தேசியத்தை ஏந்தி சிந்தித்து தமிழ் இனத்தை, தமிழர் தாயகத்தை பாதுகாக்கக்கூடிய உணர்வுகளை, உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.